சட்டங்களில மாற்றங்கள் கொண்டு வரது உலமாக்கள் சேர்ந்து தீர்மானிக்க மார்க்கத்தில் அனுமதிக்கிறது. இந்த அடிப்படையில் ஜகாத்து கொடுக்கணும். இப்படி கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் நரகத்தில் அந்த பயங்கரமான தண்டனைகள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளையும். இதை கேட்டுட்டு என்னவோ சொன்னாரு, நான் வந்து போடு அப்படின்னு ஹாஜியார் சொன்னா, ஹாஜியாரு மூத்தரம் போறது கிடக்கும், கியாமத்தில் மூத்தரம் போறது கிடக்கும். இப்ப நீங்க இந்த முறையை படிச்சுட்டீங்க, இப்ப மாறி செஞ்சா டபுள் தண்டனை கிடக்கும். தெரியாம மொத்தமாக கொடுத்து போட்டாரு அஞ்சாவது. இப்ப இவர் சட்டத்தை படிச்சுட்டாரு, படிச்சுட்டு மாற்றம் செஞ்சா அல்லாத டபுள் தண்டனை கிடக்கும். இப்ப ஒரு மசாலாக்களி தான் கேளு, யாருக்காவது சந்தேகம் கழிக்குது அப்படின்னா கேளு. நல்லா வரைக்கோங்க. மதரசாக்களால ஜகாத் வசூலிப்பு வருவாங்க. அப்படி வார நேரம் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு மதரசாவுக்கு ஜகாத்து கொடுக்கலாம். சிலர் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில என்ற பேரை பாவிச்சு மதரசாவு ஜகாத்து கேட்கிறாங்க. எங்களை பழைய உலமாக்கள் அப்துல் சமத் ஹஜரத் இது மாதிரி ஆட்கள் மதரசாக்களுக்கு அந்த பேரை பாவிக்கிறார். ஜிஹாதுடைய மைதானத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லப்பட்டீங்க, அது பாவிக்கலாம். அப்படி மதரசாக்களுக்கு எடுக்கிறதாக இருந்தா ஏன் மதரசாக்களுக்கு பாவிக்கல வேண்டா, மதரசாக்கள்ல ஏழைகளும் மோதுறாங்க, பணக்கார புள்ளரும் மோதுறாங்க. நீங்க ஜகாத்தை கொண்டு போய் தங்க போட்டா பணக்கார புள்ளரும் அதை தின்னும். அதுக்கு ஒரு முறைக்கு என்னன்னா, நிர்வாகம் அந்த ஜகாத்தர பணம் 3 மண்டா அதை எடுத்து மாணவர்கள் மாசம் மாசம் கட்டுவாங்களே காசு, ஏழை புள்ளகள காசு அதால அறவிடும். அவங்க மாசம் பீஸ் கட்டுவாங்களே 1500 2000 ரூபாய், அதை நீங்க கழிச்சு கொண்டீங்கன்னா இந்த பிள்ளைகள கடமை முடிச்சு இவங்களோட பீஸாட்ட அனுப்பும். அப்படி எடுத்தாலே தவிர நேரடியா ஃபீ சபீலில்லாஹ் இல்லாத பேரை பாவிச்சு மதரசாக்கள் ஜகாத் எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்க சதகாவை பாவிச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க வேண்டிய ஹலாலான வேற வேற வழிகள்ல பணத்தை பாவிச்சுக்கோங்க. வேற கேள்வி? தாவத்துடைய விஷயங்களுக்கும் கூட ஃபீ சபீலில்லாஹ் பாவிச்சு பாவிக்கலாம். அதுல மிஸ்கீன் நீக்கிறாங்க, ஃபகீர்கள் வராங்க, நவ முஸ்லிம் வராங்க, அந்த பேர்ல கொடுக்கலுமே தவிர ஃபீ சபீலில்லாஹ் பாவிக்கலாம். வில்படாத சாமான்டா நீங்க ஒன்றாவது ஒதுக்கிடணும். இதை விக்கிறல ரிட்டர்ன் பண்றேன். அதை கடைக்குள்ள வச்சுக்கொண்டு நீக்கிறீங்கன்னா விக்கிற நோக்கமும் உங்களுக்கு ஈக்குது. அப்ப நீங்க அதை கணக்கு பார்க்கும். வில்படாத சாமான் நீங்க கடையில வச்சுக்கணும், நிக்கணும். கடையில இடம் போகுமே மிச்சம், அதுக்கு விலை ஒன்றை போட்டு அதை நீங்க கணக்கு பார்க்கும். வேற அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜக்காத்து ரமலானுக்கு 2 மாசத்துக்கு முதல்ல ஜக்காத்து ஃபர்லாகுது, வருஷம் முடியுது. இப்ப நீங்க கணக்கு பார்த்து வச்சிருந்து உங்களுக்கு ரமலான்ல கொடுக்கணும், அது பிரச்சனை இல்லை. அதே கணக்கு தான் கொடுக்கணும். நீங்க வருஷம் முடியுதுன்னு தான் நீங்க கணக்கு பார்க்கணும். மறுக்க அடுத்த வருஷம் தான். அந்த 2 மாசம் பிந்தினதுக்காக வேற கணக்கு பார்க்க தேவையில்லை. எங்க சம்பளம் இருந்தாலும் சல்லி அவரு 50,000 மேல சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துக்கு, அப்பதான் அவரு ஜக்காத் வரும். இல்லாலும் ஜக்காத் வராது. எங்கிருந்தாலும் தெரியும். ஒரு வருஷமாக 50,000 மேலிக்கு இருந்தா ஜக்காத்து அவரு கடமை. சார் வெள்ளி தங்கத்தை வச்சு கொடுக்கறா 3.5 லட்சம், 3,85,000 ரூபாய் அவங்களோட விருப்பம். அது ஒருத்தர் ஊட்ட கூலி கொடுத்திக்காரு, அந்த வீட்டுக்கு ஜக்காத் இல்ல. வரக்கூடிய கூலிய இவர் ஒரு வருஷமா சேர்த்து சேர்த்து வச்சுக்காருண்டா அது 50,000 தாண்டுமெண்டா அதுக்கு ஜக்காத் வரும். எடுத்து செலவழிச்சு போட்டா அதுக்கு ஜக்காத் வராது. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. காணி வாங்கி போட்டிருப்பீங்க, விலை வந்தா விற்க, அது காணி பிசினஸ்.
கடை வாங்கி போட்டீங்க விலை வந்தா விற்க, ஊடு வாங்கி போட்டீங்க நல்ல விலையொன்று வந்தா விற்க, அதெல்லாம் பிசினஸ் பண்றவங்க. வாகனம் எடுத்தி பாரு நல்ல விலை அடிச்சா வித்து போடுவோம், அதெல்லாம் வாகன பிசினஸ். அவங்களுக்கு எல்லாம் வருஷம் முடிய ஜகாத்திக்கு. பாவிக்கு உங்களுக்கு இல்ல, உங்களோட சொந்த காணி பாவிக்கு உள்ளது, உங்களோட சொந்த ஊடு, உங்களோட சொந்த கடை, அதுக்கு ஜகாத் வராது. வேற வரலைன்னா ஜகாத் இல்லை. அதான் அதுக்குதான் வருஷம் முடிஞ்சோன்னு கணக்கு பாக்குறேன். ஒண்ணுமில்ல ஈக்காதே ஒருத்தன் அப்ப ஜகாத் இல்லை. 40 ஆடு வளர்க்குண்டா ஒரு வருஷம் ஆகிக்குதுண்டா அதுக்கு ஒரு ஆடு கொடுக்கும். 40 குறைந்த இல்லை, 39 தானே ஜகாத் இல்லை. பத்திலொன்று இல்ல 676 கிலோவுக்கு மேலா தண்ணி சும்மா கிடைச்சிட்டா அந்த அரிசை 10 பிரிச்சு ஒரு பகுதி 1000 கிலோன்னு வந்தா 100 கிலோ கொடுக்கணும். தண்ணி சல்லி போய் தரிச்சுன்னா 50 கிலோ கொடுத்தா சரி, 1000க்கு 50 கிலோ. இல்ல வயல் வெட்டுவங்களுக்கு தானே ஜகாத் வர. நீங்க நெல்லு வாங்குறீங்க, அது நீங்க பிசினஸ் தான் பார்க்கணும். அது 2.5 நெல்லு வயல்களால் வாங்கி வாங்கி இருக்குது. இது வயல் வெட்டுறவங்களுக்கு தான் அந்த சட்டம். கொடுக்கலாம். அப்படியான ஆட்களை தேடி டைம் கொடுத்துடலாம். ஆனா பாதுகாப்பா ஈக்கும், வைக்கிற மாதிரி இல்ல. கூட்டு செலவுகளை போய்த்தா அது எப்படி சரி அவட தலையில் ஈக்கும். அவங்களுக்கு ஜகாத்து பணம் சொல்லிதான் கொடுக்கணும். யாரை கொடுத்தாலும் ஜகாத்து பணம் சொல்லி கொடுக்கணும். ஜகாத்து பணம் நீயத்து இவருக்கு கொடுக்கிறவருக்கு மற்றது சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் அவரு ஜக்காத்த பங்கிடாம கணக்கு பார்த்து இன்னொருத்தர கொடுக்காரு, கடையில வேலை செய்த ஒருத்தர் கொடுக்காரு பங்கிட சொல்லி. அப்ப பங்கிடுறவர் நியத்து வைக்க தேவையில்லை. இவர் ஆஜியார் நியத்து வச்சு கொடுத்தாருன்னா சரி, நியத்து முடிச்சு. வேற கேள்வி இல்லையா? அது பாவனைக்குள்ளே தானே ஆகுமான பாவனை. அது சக்காத் வராது. அவங்களுக்கு சதக்காவுடைய ஜக்காத்துடைய வித்தியாசத்தை விளங்கணும். அவங்க சதக்காத்தாரன்னு நினைச்சுக்கோ நிக்க தெரியும். அவங்களுக்காக பாரதூரத்தை விளங்கப்படுத்தும். அவன் அவங்களே சொல்லி கொடுத்தா சரி, ஏண்ட கடமை முடிஞ்சிடும். நீங்க வசதியோடு இப்பிக்கிறீங்க, எடுத்தா நீங்க தான் பாவி. உங்களுக்கு சீதனத்துக்கு ஜக்காத்து கொடுக்கலாம், அது செய்யலாம். ஆனா ஊடு கட்டி கொடுக்கிறது அதுக்கு செய்யலாம். ஒரு பெண்ணோட நகைகள் ஆபரணங்களை வாங்குறது, கல்யாணம் வரந்தானே பெட்ரூம் செட் அது இது, அதுக்கு கொடுக்கலாம். அது ஒரு தேவையான மனுஷனுக்கு. சீதனம் மேல அதெல்லாம் வருமானம் சல்லி மிஞ்சினா தான் ஜக்காத்து. நெல்லு கோதுமை, நெல்லும் கோதுமை ஈச்சபலம் பிரதான உணவிக்கும் அதுதான் ஜக்காத்து. அடுத்தது 2.5
உங்களோட கடையில வேலை செய்யறவங்க ஜக்காத்து வாங்க தகுதியானவங்களா இருந்தா தான் எடுக்கணும். ஒருத்தர் இப்பதான் அவர் கல்யாணம் முடிச்சில்ல, அவருக்கு கொடுக்கிற சம்பளம் மிச்சம், இவருக்கு ஜக்காத்தை கொடுத்தா பொடியன் சைஸ் அவரு உள்ளதையும் போட்டு பெரிய சப்பாத்தொன்னையும் கரிச பண்ணியும் வாங்கிடுவாரு. அவருக்கு ஊட்டுற கவனமே இல்லை என்றா அவருக்கு ஜக்காத்து கொடுக்கப்படாது. அவங்களோட தேவையை கவனிச்சு நான் சின்ன மாதிரி ஆட்களா இருந்தா அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கலாம். எங்களுக்கு வாரது 676 கிலோவுக்கு கூட நான் கொடுத்துருவேன். அவரு மத்தவர் பாத்துக்கொள்ளட்டு, கமரால சரி தச்சவர் பாத்துக்கொள்ளட்டு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வார நெல்லு நான் கொடுத்தா சரி. ஜக்காத்துக்கா அதோட நோக்கம் வேறதானே. அது ஜக்காத்துன்னா அதோட பிரயோஜனத்தை உடனே அனுபவிக்கும். இங்க ETF அந்த மாதிரி போனஸ் கொடுத்து அவனை கிழவனான முறை கிடக்குமா இருக்கு. ஜக்காத்துல ஃபாஹிதாங்க இல்லாம பேங்க்ல வச்சு ஹராமே அது. அதான் யோசிக்கணும் விஷயம். அதுக்கு வேற வழிகளால தான் ஏற்பாடு செய்யணும். பைத்துல் மால் மூலமாக அப்படி ஒரு விஷயம் ஜகாத் இல்ல. ஜகாத்து கொடுத்து வந்தவர் அவர் கடன்காரனானா அவர் கண்ணெடுக்கலாம். அவருக்கு ஜகாத்தால கொடுக்காம பைத்துல் மாலால கொடுத்தா சரி. அது வேற சதகாவாக தர்மம் கொடுக்கும். முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக